குருவின் தினம் ஒரு சோடுகள்ல இன்னைக்கு காரைக்கால் அம்மையாரை பத்தின ஒரு சிறு விளக்கத்தையோ அவங்க பத்தின வாழ்க்கையில் தத்துவத்தையும் கூட நம்ம ஒரு சிறு பகுப்பாய்வா எடுத்துக்கலாங்க. மாற்றங்களையே மிகப்பெரிய மாற்றம் ஒரு பெண்ணடிமை மாற்றம்னு வாழ்ந்த காலங்கள்ல தான் அந்த அம்மா வாழ்ந்து பார்த்தாங்களாங்க. அப்பேற்பட்ட காலங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையும் சரி, அவருடைய கணவரின் வாழ்க்கையும் சரி, அவங்க எப்படி கொண்டு போகும்பொழுது தன்னுடைய ஆன்மீக தத்துவம் தன் குருநாதரின் முழு விழிப்புணர்வுடன் எப்படி செயல்பட்டாங்கிறதையும் அந்த அம்மையாருக்கு அவங்க வச்ச பெயரை வச்சு ஒரு குறிப்பேடு எழுதலாமாங்க. அவங்க தன்னுடைய பாதங்கள் குருவை நாடி போகும்போது பாதங்களால் நடக்கக்கூடாது, தன்னுடைய தலைகீழா தான் நடந்து போனாங்கன்னு கூட சொல்லுவாங்களாங்க. அதாவது கையை கீழையும் காலை மேலையும் வச்சுதான் நடந்து போனதா சொல்றாங்க. தலைகீழா நடந்து போனதா ஒரு வாழ்க்கையில அவங்களுடைய புராண கதைகள்ல சொல்லப்பட்டு இருக்குங்க. உண்மையான வாழ்க்கையின் தத்துவத்தை அவங்க எப்படி எல்லாம் எடுத்துட்டு சென்றாங்கன்னா, வாழ்க்கையின் நெறிமுறையெல்லாம் யாரெல்லாம் முழுமையா பின்பற்றணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை தான் எல்லோருக்கும் அமைஞ்சது. தனக்கான வாழ்க்கை நெறிமுறை எதுங்கிறது அவங்க தலைகீழா தென்பட்டதாங்க. அப்படி தலைகீழா தென்பட்ட வாழ்க்கை நெறிமுறைக்குள்ள யார் தன்னை முழுமையாக உணர்த்த விரும்புகின்றாரோ, இந்த உலகியல் கருத்துக்களோடு தன்னை ஒன்றி போக செல்கின்றாரோ அவர் எப்படி இருக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது உலக ரகசியங்களும் உலக நியதிகளுக்கும் தலைகீழா இருந்ததாங்க. அப்படி உலக நியதிகளுக்கு தலைகீழா இருந்த அவங்களுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை அவங்க தன்னுடைய பகுப்பாய்வின் கீழே தன்னையும் புரட்டி பார்க்க, தனக்கு இருக்கும் அனைத்தையும் தலைகீழாக பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய பாதங்களுக்கு பதிலாக கைகளையே வைத்து தன் குருநாதரை நோக்கி பயணிச்சாங்களாங்க. அப்படி பயணிச்ச பல காலங்கள்ல அவருடைய வெற்றியும் தோல்வியையும் எப்படி எல்லாம் ஏற்க முடிஞ்சதுன்னா, குருவின் தந்திரம் எப்படி இருக்கின்றது, குருவின் குணாதிசயம் எப்படி இருக்கின்றது, ஞானம் எப்படி கிடைக்க வேண்டுங்கிறதுக்கு அவங்க பட்ட பாடும் சரி, அவங்க அடைந்த நிலையும் சரிங்க. உச்சகட்டத்துல தான் போய் அவங்களுக்கான விழிப்புணர்வு கிடைச்சதாங்க. அதுவரை அவங்க போராட எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் நியதி கூட மாறி போச்சுன்னா, தன் கணவருக்கும் அவங்களுக்கும் ஒவ்வொரு நெறிமுறையிலையும் ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அவங்க ஏற்படுத்திக்கிட்ட ஒவ்வொரு காரசாரமான விஷயங்களையும் அவங்களே அதற்கான பகுப்பாய்வுக்குள் நுழைந்து அதுல வெற்றியும் கண்டாங்களாங்க. முழு பகுப்பாய்வுக்குள் எப்படி எல்லாம் வெற்றி காணலாம், வெற்றியின் ரகசியத்திற்குள் அப்படி என்ன மறைந்து போகுமோ அதை நான் எப்படி வெளிப்படுத்தி பார்ப்பது, வெளிப்படும் தன்மைக்குள் எல்லாம் தன்னை பொருத்தி பார்க்க தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தி எதுன்னு பார்க்கும் பொழுது அந்த பொறுமைன்ற ஒண்ண அவங்க மிகவும் கடைபிடிக்க தன் குருநாதர் அருளிய மிகப்பெரிய ஞானம் உதவிச்சாங்க. சரி, இதற்கான ஆபத்து விஷயங்கள் அனைத்தையும் எப்படி எல்லாம் அவங்க மேற்கொண்டாங்கன்னு கேட்கும் பொழுது அதுல ஒரே ஒரு விஷயம் தான் தென்பட்டுதாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் வாயிலாக அவங்க எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஞானம், அதுவே அவங்களுக்கான ஞானம்ங்கிறதையும் அதிலிருந்து அவங்க வெளிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் முழு பகுத்தறிந்து அதுல வெற்றியும் கண்டாங்களாங்க. இன்று வரை எல்லோருமே வழிபாட்டு கோவில்கள்ல எல்லாரும் செய்யற ஒரே ஒரு விஷயம், வழிபடும் தன்மையில பக்தி மார்க்கமா தான் போயிட்டு இருக்காங்க. ஞானம்னு ஒண்ணு கிடைக்க அந்த காலகட்டத்திலேயே அந்த அம்மையார் எந்த அளவுக்கு போராடி இருப்பாங்கிறதுக்கு இன்றும் பல தவசோடுகள்ல பல வரலாறுகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆணையப்பட்ட எல்லோருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அடைந்த மிகப்பெரிய துன்பமாகட்டும், அதிலிருந்து ஏற்பட்ட அனுபவமாகட்டும் அனைத்துமே அவர்களுக்கான ஞானம்னு சொல்லி இன்பத்திற்கு பெருவழி சேர்த்த ஞான உபதேசம் கொடுத்த தன் குருநாதரையே முழு உபதேச நாயகனாவும் ஆக்கி காட்டினாங்களாங்க. இன்றைய நாள்ல இந்த பகுப்பாய்வுல இனி வரும் காலங்களில் எல்லாம் யாரெல்லாம் தன்னை பகுத்தறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை உணர தானே மிகப்பெரிய ஆகமன் ஆகின்றோம் என்பதை உணர்ந்தாங்கன்னா போதும், வெற்றிக்குள் அவர்களே மிகவும் முக்கியசாலிகளா இருப்பாங்க. அதிலிருந்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கான ஞானமா இருக்கட்டும்னு சொல்லி இந்த பகுப்பாய்வு முடிக்கிறவங்க காலத்தில் பயிர் செய்த ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுக்கான வெற்றி யார், ஏன், நான் யார் என்ற பகுப்பாய்வுக்குள் ஒவ்வொருவரும் தன்னை முயற்சி வைக்கும் பொழுது வெற்றிக்குள் அவர்களே தென்படுவர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.